மேகதாது அணை கட்டும் முயற்சிக்கு எதிராக மக்களவையில் திமுக எம்பிக்கள் முழக்கமிட்டனர். கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் பச்சை துண்டு அணிந்து அவைக்கு வந்தனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி அவர்கள் முழக்கமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி TR பாலு, கர்நாடகாவின் இந்த முயற்சி நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என்றார். அவங்களுக்கு தேவைப்படுறது 5 TMC வாட்டர் தண்ணீர் பெங்களூருக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 5 TMC வேணும்னு சொன்னால் அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அணையிலேருந்து எதுலேருந்து வேணும் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது இல்லாமல் டோட்டலாக 61.70 TMC கொள்ளளவு கொண்ட மிகப்பெரிய அணையை கட்டுவதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. ஆக்சுவலாக இது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 பிரகாரம் இந்த மாதிரி ஒரு அணையை கட்டுவதற்கு லோயர் ரைப்பேரியன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக கட்டுறதுக்கு அதில் தடை இருக்குது. அது மாதிரி செய்யக்கூடாது. இட் இஸ் எகென்ஸ்ட் தி லா. தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் தங்களின் இருக்கைகளை மாற்றித் தர வேண்டும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அதன்படி திமுக எம்பிக்களின் இருக்கைகள் மாற்றப்பட்டன. இந்தியாவில் டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு காய்ச்சலால் இந்தியாவில் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சில நேரங்களில் உயிரிழப்புகளும் நிகழ்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஜப்பானை சேர்ந்த டகேடா பயோ பார்மசூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் டெங்கு தடுப்பூசியை இந்தியாவில் விற்பனை செய்ய இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி 4 வயது முதல் 60 வயது வரையிலானவர்களுக்கு செலுத்தலாம். ஏற்கனவே டெங்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளலாம். மேலும் தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்பாக டெங்கு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. டெங்கு தடுப்பூசியை தயாரித்திருக்கூடிய ஜப்பான் நிறுவனம் இதுவரை 43 நாடுகளில் 3,20,00,000-க்கும் அதிகமான குப்பிகளை விநியோகித்துள்ளது. டெங்கு அதிகம் பரவக்கூடிய நாடுகளில் இந்த தடுப்பூசியை பயன்படுத்த உலக சுகாதார அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவில் தடுப்பூசி உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் பயாலஜிக்கல் உடன் டகேடா நிறுவனம் இணைந்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய இளைஞர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். பாங்கி பள்ளத்தாக்கில் வெள்ளத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அசாமின் ஜோர்காட் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். உத்தராகண்ட் மாநிலத்தின் கேதார்நாத் சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தொடர் மழையால் இங்குள்ள அலக்நந்தா மற்றும் மந்தாகினி ஆறுகள் அபாய அளவை எட்டியுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்திலும் பரவலாக கனமழை தொடர்ந்தது. தலைநகர் கொல்கத்தா வெள்ளக்காடாக காட்சியளித்தது. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. கார்கில் பகுதியில் ஜீப்புகள், மரக்கட்டைகள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் சுருட்டிச் செல்லப்பட்டன. மெந்தர் பகுதியில் கடுமையான காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. ரஜௌரி தனமண்டி சாலை பணியில் ஈடுபட்டிருந்த வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ரஜௌரி மாவட்டம் நவ்ஷேரா பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை இராணுவத்தினர் மீட்டனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள சனாய் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. ஸ்ரீநகரின் பல்வேறு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நேற்று மழை பெய்தது. தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. காஞ்சிபுரத்தில் நேற்று இரவு திடீரென மழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், வாலாஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் குளிர்ந்த காற்று வீசியது. வேலூர் மாவட்டத்தில் சத்துவாச்சாரி, காட்பாடி, வள்ளிமலை, பொன்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. வெப்பத்தின் தாக்கத்தால் கடும் அவதியடைந்து வந்த பொதுமக்கள் மழையால் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, அரக்கோணம், காவேரிப்பாக்கம், நெமிலி, வாலாஜாப்பேட்டை, கலவை, சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. திருவள்ளூரில் மணவாள நகர், பட்டறை, வெங்கத்தூர், அதிகத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலையில் மிதமான மழை பெய்தது. இதேபோன்று புதுக்கோட்டையில் நேற்று பிற்பகலில் பரவலாக மழை பெய்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காமராஜபுரம், போஸ் நகர், பிருந்தாவனம், மச்சுவாடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. செலவு காட்டுனாரு. நீங்க வந்து தேர் முடிக்கிட்டு வரீங்களா, வாங்கிக்கிறீங்களா? இல்ல 5000 கொடுக்கவே திருப்பி கொடுக்குறீங்கிறாங்க சார். முகேஷ் கொடுத்துட்டுருங்க, வேணாம் நானாச்சு அப்படிங்கிறாரு. ஓ, தயவு செஞ்சு தேர் முட்டிக்கிட்டு மட்டும் வாங்க, வந்து வாங்கிட்டு மட்டும் போயிருங்க. அவர் அங்கேதான் நிக்கிறாரு. அவர் போயிட்டாரு, எங்க கடையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கடையில நிக்கிற வந்து வாங்கி சார். இல்லைங்க சார், வாங்கின காசு அவர் வச்சுட்டுங்க. முகேஷ் தயவு செஞ்சு ஒரு அதிகாரி சொல்றாருன்னா அவர் நம்ம எதிர்த்து பேச முடியாது. பொள்ளாச்சியில் விசாரணைக்கு வந்தவரிடம் வாங்கிய பணத்தை காவல் உதவி ஆய்வாளரின் சார்பாக திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு தலைமை காவலர் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததால் அவருக்கு மனைவியுடன் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையின் போது கிழக்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜான்சன் என்பவர் முகேஷை மிரட்டியதுடன் 5000 ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக தெரிகிறது. லஞ்சம் பெற்ற தகவல் வெளியே வர சிறிது நேரத்தில் முகேஷை தொலைபேசியில் அழைத்த தலைமை காவலர் நாகராஜன் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு பேசியுள்ளார். அமௌண்ட் மட்டும் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரிங்க சார். அவர் வேண்டாம் முகேஷிட்டே கொடுத்துட்டு செலவு காட்டுனாரு. நீங்க வந்து தேர் முடிக்கிட்டு வரீங்களா, வாங்கிக்கிறீங்களா? சார் இல்லைங்க சார், வாங்கின காசு அவர் வச்சுட்டுங்க. ஆனா நான் வந்து யாரும் 10 விஷயம் ஏமாத்தவும் இல்ல, யார்கிட்ட 10 விஷயம் கேட்கவும் இல்ல. என்னை தான் என்ன ஏமாத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆடியோ வெளியான நிலையில் உதவி ஆய்வாளர் ஜான்சன், தலைமை காவலர் நாகராஜன் ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்றி காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி நடவடிக்கை எடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பிறந்து 14 மணி நேரமே ஆன பச்சிளம் பெண் குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்த பாட்டியை காவலர்கள் கைது செய்தனர். எடப்பாடியை சேர்ந்த பிரியதர்ஷினிக்கு கடந்த 18ஆம் தேதி பவானியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் சில மணி நேரங்களிலேயே குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்தது. குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு காவலர்கள் அனுப்பினர். மருத்துவ அறிக்கையில் கழுத்து நெரிக்கப்பட்டு குழந்தை கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். பிரியதர்ஷினியின் தாய் தங்கமணியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனது மகளுக்கு ஏற்கனவே 4 வயதில் பெண் குழந்தை இருந்த நிலையில் மருமகன் மது போதைக்கு அடிமையாக்கி குடும்பத்தை கவனிக்காமல் இருந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த முறையும் பெண் குழந்தை பிறந்ததால் 2 பெண் குழந்தைகளை வளர்க்க முடியாது என கருதி குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதையடுத்து பேத்தியை கொலை செய்ததாக தங்கமணியை பவானி காவலர்கள் கைது செய்தனர்.